ஹாய்ல வணக்கம் நண்பா. இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டியில் நம்மளுடைய பெயர் இருக்கா இல்லையான்றதை 2 நிமிஷத்தில் எப்படி ஈஸியாக செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம்ன்ற மெத்தட் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் நம்மளுக்கே தெரியாத நம்மளுடைய ப்ரூஃபில் வேறு யாராவது ஜிஎஸ்டி ஓப்பன் பண்ணி கோடிக்கணக்கில் ஜிஎஸ்டி கட்டாத விட்டு இருந்தாங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த கட்டாத விட்டு போனதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டுற மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நம்மளுக்கு வராமல் பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த ஒரு மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. 2 நிமிஷம் ஒர்க் தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஸோ மந்த்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நீங்கள் ஃப்ரீ டைமில் சும்மா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் எடுத்துக்கோங்க. மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா www.gst.gov.in ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட். இதோ ஃபஸ்ட் ஒன் இருக்குது பாருங்கள், www.gst.gov.in. இந்த ஜிஎஸ்டி போர்ட்டல் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணதுமே நார்மல் இன்டர்ஃபேஸ் இது போல் தாங்க ஷோ ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே மெயின் மெனு ஷோ ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு சில டீட்டெயில்ஸ்னால் இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியில் நம்மளுடைய பெயர் இருக்கா இல்லையான்றதை எப்படி ஈஸியாக செக் பண்ணலாம்ன்ற மெத்தட். மேலே சர்ச் டேக்ஸ் பெயர்ன்ட்டு இருக்கு பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணதுமே ஒரு 4 விதமான ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் சர்ச் பை ஜிஎஸ்டி நம்பரை வச்சு நம்ம ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் நான் செக் பண்ணி தெரிஞ்சுக்கிறது. ரெண்டாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பை பேன், அதாவது உங்களுடைய பேன் நம்பரை வச்சு சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ அதை தான் கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணதுமே லோடிங் ஆகுது. லோடிங் ஆகி இதோ இது போல் தாங்க ஓப்பன் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுடைய பேன் நம்பர் இதில் என்டர் பண்ணிவிட்டு பேன் நம்பர் என்டர் பண்ணதுமே இது போல் தாங்க கேப்சா பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த கேப்சா அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் என்டர் பண்ணுற போல் இருக்கும். ஓகேங்களா? நான் என்டர் பண்ணுற பாருங்கள், என்டர் பண்ணி சர்ச் பண்ணுற போல் இருக்கும் பாருங்கள். கேப்சா என்டர் பண்ணிவிட்டேன், சர்ச் கொடுக்குறேன். சர்ச் கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் ரிசல்ட் பேஸ்டு ஆன் பேன் என்று கொடுத்துருக்காங்க. அதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் நம்பர் ஷோ ஆகும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நோ ரெக்கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்டுன்ட்டு வரும். அதாவது இப்போது உங்களுடைய பேன் நம்பரை வச்சு யாராவது ஜிஎஸ்டி வாங்கியிருந்தாங்கன்னா ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் கீழே ஷோ ஆகுங்க. யாரும் எதுவும் அந்த பேன் நம்பரை வச்சு யாரும் யூஸ் பண்ணாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஃபாக இருக்கிறோன்ற பட்சத்தில் நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்ட் தாங்க வரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஃப் தான் இப்போதைக்கு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பர் மந்த்து ப்ளஸ் நீங்கள் எப்போ வேணால் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்பப்போ பேன் நம்பரை வச்சு சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்குமா, நம்மளுடைய பேங்க் டீட்டெயில்ஸும் ஃப்ரீயாக இருக்கான்றதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் செக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ரொம்பவே அவேர்னஸ் வீடியோன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளமில் சிக்கினவங்களுக்கு மட்டும்தான் அதோட வலி தெரியும். ஸோ எங்கெங்கே தெரியணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே லிங்க் பண்ணி வச்சுருப்போம். அந்த பேங்க் அக்கௌண்ட் லாக் ஆகிருந்ததுன்னா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியாது, ரொம்ப அவசரப்படும். ஸோ அதுனா மாட்டாத இருக்கிறதுக்கு பிஃபோராகவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. ஸோ டாடா பை, see you next வீடியோவில் மீட் பண்ணலாம்.